வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைட்டினில் நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம இரத்த அழுத்தத்தை பிபியை எப்படி வீட்லேயே நாம்ளே பார்க்குறது, எப்படி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது, தப்பு இல்லாமல் எப்படி பிபி ரீடிங் எடுக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த பிபி ரீடிங்கை எடுக்கிறதுன்றது நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த அளவுகோலாக பயன்படுத்தலாம். டாக்டருக்கு விசிட்டுக்கு போகாத வீட்டில் இருக்க நேரங்களில் ஒவ்வொரு விசிட்டுக்கும் நடுவில் இருக்க பீரியடில் நம்ம இதய இரத்த குழாயினுடைய ஆரோக்கியத்தை காட்டும் அளவுகோலாக அதை பயன்படுத்தலாம். இந்த கொரோனா காலத்தில் தான் இதனுடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அது வரைக்கும் ஜாஸ்தி வாங்க மாட்டாங்க பிபி அப்பரட்டஸை, டிஜிட்டலை. இப்போது வீட்லேயே அதை வாங்கி வச்சு பார்க்குற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போச்சு. முதல்லலாம் இந்த எலக்ட்ரானிக் பிபி அப்பரட்டஸ் வர்றதுக்கு முன்னாலெல்லாம் இந்த மெர்க்குரி பிபி அப்பரட்டஸ் வீட்லேயே ஜனங்களால் பார்க்க முடியாது, டாக்டரால் மட்டும்தான் முடியும், ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப சுலபம், வாங்கி சும்மா சொருக வேண்டித்தான், பிபி ரீடிங்கை பார்க்க வேண்டித்தான். வாங்க இந்த வீடியோவில் பிபியை எப்படி பார்க்குறது, கரெக்டாக தப்பு இல்லாமல் எப்படி பார்க்குறது, என்னென்ன தப்பு வரும், தப்பு செய்யாமல் இருக்கிறது எப்படி, எப்பப்போ பிபி அளக்கணும், இதை பற்றியெல்லாம் விவரமாக பார்க்கலாம். டிஜிட்டல் பிபி அப்பரட்டஸ், எலக்ட்ரானிக் பிபி அப்பரட்டஸ் பிபியை மெஷர் பண்ணுறதுக்கானது வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸில் முக்கியமாக 2 பார்ட் இருக்கும். இந்த கப்பை இடது கையில் கட்டுங்க. வெறும் கையில் கட்டணும், சட்டைக்கு மேலே கட்டக்கூடாது. இந்த முழங்கையில் பள்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு இன்ச்சு மேலே கட்டணும். 1 இன்ச்சுக்கு இடம் இருக்கணும், அந்த இடத்துல கேப் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தால் பிபி ரீடிங் ஜாஸ்தியாக காமிக்கும், லூஸாக இருந்தால் பிபி கம்மியாக காமிக்கும். டைட்டு லூஸு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, உங்கள் 2 விரக்கட்டையை இந்த கட்டினதுக்குள்ளே விட்டிங்கன்னா ஃப்ரீயாக போகிற மாதிரி வரா மாதிரி இருக்கணும். போகுது பாருங்கள், வருது பாருங்கள். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாபை, இந்த ஓட்டை காமிச்சேன் இல்லையா, அந்த ஓட்டையில் சொருகணும். சொருகிட்டு இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்டாப்புன்னு. இதை ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த வேல்யூ வருது இல்லையா உங்களுக்கு டிஸ்பிளேயில், அதில் பாருங்கள் சிஸ்டாலிக் வேல்யூ, டயஸ்டாலிக் வேல்யூ 2 வரும். முதல்ல வர்றது, மேலே வர்றது, அதிகமாக வர்றது சிஸ்டாலிக்கு, எதையும் சுருங்கும் போது வர வேல்யூ. அடுத்தது வர்றது, கீழே வர்றது, கம்மியாக இருக்கிறது டயஸ்டாலிக் வேல்யூ, இருதயம் விரிவடையும் போது வர்ற வேல்யூ. இதை தவிர பல்ஸ் வேல்யூவும் வரும். பிபி அப்பரட்டஸ் வாங்கும்போதே ஒரு தரமான கம்பெனியினுடைய பிபி அப்பரட்டஸாக பார்த்து வாங்கிக்கணும், காசை கொஞ்சம் பார்க்காம. அப்போ தான் கரெக்டான வேல்யூ காமிக்கும். அதில் டிஸ்பிளேயில் கிளியராக அந்த ரீடிங்லாம் தெரிகிற மாதிரி வரணும். பிபி அப்பரட்டஸை பார்த்து வாங்குங்க. கஃப்பும் நல்லா உங்கள் கைக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கணும். சின்ன கப்பாக வாங்கிட்டிங்கன்னா பத்தாது, ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, உங்கள் கை சின்னூண்டு இருந்ததுன்னா லூஸாக இருக்கும். கரெக்டாக பார்த்து வாங்கணும். அந்த கஃப்பு முக்கியம். கஃப்புன்றது டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. கட்டுறது ஒரே கையிலேயே எப்போ கட்டணும். லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் நல்லது. இடது கையில் சட்டை இல்லாமல் வெறும் கையில் கட்டணும். கையை டேபிளில் வைக்கும்போது மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரைக்கும் இருக்கிறத டேபிளில் ரெஸ்ட் ஆகணும். சேரில் பேஷண்ட்டு அல்லது நாம் யார் பார்க்குறோமோ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கணும். தரையில் 2 காலை ஊனி இருக்கணும், கிராஸ் பண்ணி இருக்கக்கூடாது கால்கள். பிபி ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்கணும். யூரினரி பிளாடர் காலியாக இருக்கணும். டென்ஷன் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, காஃபி குடிச்சிட்டு, ஸ்மோக் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே பிபி ரீடிங் எடுக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பிபி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முதல்ல பிபி எடுக்காமல் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அப்புறமா எடுத்து பார்த்தா நல்லது. ரொம்ப முக்கியமானது
இந்த பிபி அப்பரட்டஸ் கஃப்பு இந்த கையில் இருக்கிறதும் நம்ம ஹார்ட் லெவலும் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கணும். ரெண்டும் வெவ்வேறு லெவலில் இருந்தால் ரீடிங் சரியாக வராது. முக்கியமானது பிபி எடுக்கும்போது பேசக்கூடாது. பேசினா வேல்யூ தப்பாக வரும். ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போதும் பிபியை 2 ரீடிங் எடுங்க. முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் இன்னொரு ரீடிங். இந்த 2 ரீடிங்க்கு ஆவரேஜ் போட்டு என்ன தேதியில் எடுத்தோம், என்ன டைமில் எடுத்தோம், இந்த விவரங்களை இந்த ஆவரேஜ் எடுத்த ரீடிங்கை போட்டு குறித்து வைங்க. அடுத்த தடவை டாக்டர்கிட்ட போகும்போது இது காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பப்போ பிபி எடுக்கணும் ரீடிங் அப்படின்னா, டாக்டர் எப்பனாச்சும் புதுசாக மாத்திரையை கொடுத்தாருனா அப்போ எடுக்கணும். மாத்திரை ஏதாவது மாற்றிருந்தாருன்னா எடுக்கணும். டோஸ் ஏதாவது மாற்றிருந்தாருன்னா கம்மி ஜாஸ்தி பண்ணியிருந்தாருன்னா அந்த டைம் எடுக்கணும். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ஏறக்குறைய அதே நேரத்தில் எடுங்க. முக்கியமானது மாத்திரையை தினம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிபி ரீடிங் எடுக்கணும். மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து பிபி எடுக்கக்கூடாது ரீடிங். பிபி கண்ட்ரோலில் இருக்க டைமுங்களில் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். பிபி ஜாஸ்தியாக இருக்கும்போதோ அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி மாத்திரை மாற்றிருந்தாலோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாரமாவது காலையில் சாயந்தரம் 2 வேளையும் பிபி ரீடிங் எடுக்கணும். உடம்பு சரியில்லை, மயக்கம் வந்தால் அந்த மாதிரி டைம் தான் பிபி எடுக்கணுன்றது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை இருக்குன்னா அந்த டைமில் 1 வாரத்துக்கு 2 வேளையும் எடுக்கணும். டாக்டர்கிட்ட இந்த ரீடிங்கில் போகும்போது பிபி ரீடிங் ஜாஸ்தியாக இருந்தால் உடனே போய் காமிக்கலாம். கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அடுத்த விசிட் போகும்போது எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். இவ்வளோ நேரத்தும் நம்ம பிபி எப்படி பார்க்குறது, எப்படி தப்பு இல்லாமல் பார்க்குறது, என்னென்ன கண்டிஷன்ஸை இதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சா நம்ம இதய ஆரோக்கியத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சுலபமாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். எல்லோரும் என்ன பிபி அப்பரட்டஸ் வச்சுருக்கீங்க, எப்படி பிபி பார்க்குறீங்க, பார்க்குறதுல ஏதாவது குழப்பம் சந்தேகம் இருக்கா, எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்ட வீடியோ, ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்காக அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்.